லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான். சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு. 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும். ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது. கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் 2 மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். 1வது மாநாடு 2வது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை. அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை. 3 மணி நேரமும் 4 மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது. வெறும் கூச்சல், வெற்று சவடால்கள், விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது. அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்கிற வெறுப்பு வெளிப்படுகிறது. மற்றபடி அதில் அரைத்தமாவே அரைத்த புளித்தமாவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததே தவிர, போன மாநாட்டில் சொன்னது ரைட், இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும். நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது இருக்கணும். பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை. அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார் அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை. வெறும் திமுக வெறுப்பு, ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. எனவே அவங்க ஐடியாலஜிகளோட இன்னும் சிங்க்ரனைஸ் ஆகல.